ஓகே சார், நம்ம அப்படியே செஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கு இல்லையா? ஸோ யாராவது இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஆடியோ கரெக்டாக இருக்கு. ஹலோ மதன் சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் நான். அது எங்களுக்கு சார் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், நான் பேசிக்கிறேன் நான். சரிங்க சார், ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? பேசுறீங்களா? ஹலோ கான் சார். Good evening all. Actually, on behalf of Mechanical Department and RVS Technical Campus, I welcome all the students for this skill development program. Especially, I welcome Mr. Madan Kumar from Profina. Actually, sir is giving some wonderful opportunity to the students because nowadays getting software skills from industries through hybrid mode, we are going to study this program. So I welcome everyone for this skill development program, and I also wish everyone successfully. I hope you all successfully complete this program because it's a 100-hour programs. So coming this semester and also coming semester, we are going to run this program. So I welcome, and also I wish everyone to complete this program successfully. Then only you will be getting a good job in software skills, because it's a design software, SolidWorks. It's an important one in your career. So especially, and I also congratulate all mechatronics students for participating in this program, and also mechanical students also. I welcome, and I also congratulate all the mechanical and mechatronics students also. Once again, I welcome Mr. Madan Kumar, and also the staff's coordinator, Professor Naveen Kumar, and Professor Fazlur Rahman, and Professor Prem Kumar for this entire work in this program. I congratulate our Professor Naveen Kumar for his contribution towards start this wonderful program in this today evening. So I welcome everyone, and I also congratulate everyone for completing this course successfully. Madan Kumar, you please continue. So thank you so much for your introduction, sir. So nice to meet everyone. So for myself, I'd like to introduce. I'm Madan. I'm from Profina Technologies. I'm working as a design engineer and also a manager at Profina Technologies and computer-based industry. Well, actually, in the complete session, I'm going through with communicate in Tamil. So அப்பதான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படின்றதுனால இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் செஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் கொண்டு போகிறோம். இட் இஸ் நாட் ஓன்லி டேக்கிங் ஏ செஷன்ஸ். நான் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ் மட்டும் லேர்ன் பண்ண போறது கிடையாது. இது சார் கேட்ட மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் செஷன் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஒர்க் பண்றது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஆஃப் த செஷன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட பேட்டர்ன் ரைட் உங்க எல்லாத்துக்கும் எங்களோட கம்பெனிஸ் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபினா ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்றது ஒரு R&D பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஒரு கம்ப்ளீட்லி இன்ஜினியரிங் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. நாங்கள் ப்ரொடக்ஷன் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் R&D மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட கம்பெனியை பற்றியும் தென் இந்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், நாங்கள் ஆக்சுவலி என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம இந்த செஷன்ஸ்ல போக பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஃபைனல் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதையும் நம்ம ஃபைனலாகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த செஷன், ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன். அண்ட் தென் 100 hours கிளாஸஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த செஷன் வந்து இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம முழுக்க பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஏ ப்ராடக்ட் டிசைன், அப்புறம் கேட் சாஃப்ட்வேர்ஸை எப்படி ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த ரீஜியன்ஸ்ல யூஸ் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டூல்குள்ளே போனால் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிசைன் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்துக்கலாம். ஸோ இப்போ ப்ராடக்ட் டிசைன் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியாலஜி என்ன அப்படின்னா ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஈஸியாக புரியுற மாதிரி சொல்ல போனால் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு நியூ ப்ராடக்ட், ஒரு கான்செப்ட் லெவலில் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. லைக் எனக்கு ஒரு புது விதமான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன், இல்லை ஒரு புது விதமான ஒரு மிஷினரியை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன், இல்லை ஒரு புது விதமான ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் வந்து
இந்த டிசைன் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த டிசைன்ல மல்டிபிள் கேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, கேம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, சிஏ சாஃப்ட்வேர். அதாவது எல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் நம்ம முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ இதுல இந்த ப்ராடக்ட் டிசைன் அப்படின்றது ஒண்ணும் இல்லை. பேசிக்கா நம்ம ஒரு கான்செப்டை யோசிச்சிருக்கோம். ஈவன் நம்ம எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம நீங்க ஃபைனலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, அந்த கரிக்குலம்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத வச்சு ஃபைனலா உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்றீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான கான்செப்ட் வைஸ் நீங்க எப்படி பண்ணணுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில நாங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இன்ஜினியரிங் செக்டார்ல நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் கிரியேட் பண்ணிட்டு பீசஸ் ரைட் பண்ணுவீங்க, ஸோ சம்மரி எடுப்பீங்க, தென் ஃபைனல் ஃபேப்ரிகேட் பண்ணுவீங்க, ஒரு நாள் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஓரியன்டேஷன் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நீங்கள் பண்ணுவீங்க. பட் நாங்கள் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஒரு 5 ஸ்டேஜஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 5 ஸ்டேஜஸ் என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுங்கிறத தாண்டி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா? இப்போ புதுசாக ஒரு ஐடியாவை நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்படின்ற இடத்துல அது எப்படி ஃபைனலாக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டா, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், மாஸ் சப்ளை பண்ற அளவுக்கு நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டா நம்ம கொண்டு போகலாங்கிறது இந்த 5 ஸ்டேஜஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இது அடிக்கடி நோட்ஸ் எடுத்துக்கணும். இதுதான் எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கணும். நான் வந்து நம்ம பார்க்க போற கான்செப்ட்ல த்ரூவெல்லாம் நிறைய நம்ம இதை பத்தி தான் இந்த செஷன் முழுக்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால மேஜரான டாபிக்ஸ் என்னென்ன சொல்றோம் அப்படின்றத நீங்க முழுக்க நோட் பண்ணிக்கங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆகுது எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்டேஜஸ் அப்படின்ற இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் அப்படின்றது இந்த கான்செப்டுலைசேஷன் இல்லை ஐடியேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜஸ் நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்றோம் அப்படின்னா, எங்களோட கிளைண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஐடியாவை வந்து கொடுப்பாங்க. ஸோ லைக் எங்ககிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இது ஒரு மிஷினோ இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஐடியேஷன்ஸ், ஒரு புது கான்செப்டை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம்னா, கேட் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போவோம். அப்போ ஒரு ப்ராடக்டோட டெவலப்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது அதோட ஐடியாவை கரெக்டாக கிரியேட் பண்றது அண்ட் மைண்ட் மேப்பிங்ன்றது தான் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எப்படியெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் டிசைன் டெவலப் பண்ணுவாங்க. அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு பண்றதுலாம் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து பென்சில் ஸ்கெச்சிங் அப்படின்ற மூலமா பண்ணுவாங்க. அப்போ கம்ப்ளீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சில் ஆர்ட் ஒர்க் தான். அது சம்டைம்ஸ் டிஜிட்டல் ஸ்கெச்சிங் கூட பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்க ஒரு மவுஸ் இருக்கும். அப்போ இந்த மவுஸ் ஒரு நியூ ப்ராடக்டா டெவலப் பண்ணால் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு லே அவுட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்டுவலைசேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாருக்குமே கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடு, இந்த மாதிரி ப்ராடக்ட் ஓகே அப்படின்ற இடத்துக்கு இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அஸ் அ டிசைன் இன்ஜினியர் நம்மளோட ஒர்க் வந்து இன்பில்ட் ஆகும். ஸோ இதோட செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோட்டோடைப் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ we are not going to design இனிஷியலி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டோடைப் தான் பண்ணுவோம், பிசிக்கல் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மினி மாடலை வந்து நம்ம செய்யணும். ஸோ அது இன்ஃபேக்ட் அது ஒரு பிளே ஸ்கல்பிங் மெத்தடா இருக்கலாம், இல்லை கார்ட்போர்டு வச்சு செய்யறதா இருக்கலாம், இல்லை ஒரு மினி 3D பிரிண்ட் மாதிரி ஒரு மாடலை பண்ணி எடுக்கிறதா இருக்கலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போனால் அந்த பிளே ஸ்கல்பிங் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ரேஸ் கார்ட்லாம் எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு ஏரோடைனமிக் ஷேப்ஸை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக டிசைன் பண்ணுறத விட அதை வந்து நம்ம ஃபிசிக்கலாக பிளே ஸ்கல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மெத்தட் என்னன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே வச்சு அந்த மாடலை ஃபுல்லாமே ஸ்கல்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதை கம்ப்ளீட்டாக ஸ்கல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப 3D மாடலாக உருவாக்குவாங்க. ஸோ இதை வந்து ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கார்ட்போர்டை வச்சு கூட சில மாடல்ஸ் நம்ம சில இண்டஸ்ட்ரீஸ்ல பார்க்கலாம். ஸோ இதை நீங்க பெரும்பாலும் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு சிவில் செக்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய சிட்டியை நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா, அதோட ஒரு மினிமலிஸ்ட் மாடல், ஒரு சின்ன சின்ன கார்ட்போர்ட்ஸ்லாம் வச்சு அந்த ஒரு ஒரிஜினல் சிட்டியோட ஒரு மினி மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்ட்போர்டை வச்சு ஒரு சின்ன ப்ரோட்டோடைப்பா ஒன்று செய்வாங்க. ஓகே, பட் ஆனால் இது வந்து ஒர்க்கிங் மாடலான்னு கேட்டால் ஒர்க்கிங் மாடல் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒர்க் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு அப்போ அந்த ஐடியா எப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிசிக்கல் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்றது மேனுஃபேக்சரிங். சரிங்களா? சம்டைம்ஸ் அந்த நம்ம உனக்கு ஒரு பெரிய வெஹிக்கிள் தான் தேவைப்படுது, இல்லை ஒரு பெரிய கேஜெட் தான் தேவைப்படுதுன்னா அந்த கேஜெட்டோட ஒரு ஸ்மாலஸ்ட் மாடல் அதை விட சின்னதாக இருக்கும். பெரிய கார்னா பெரிய காரியங்களுக்கு வந்து 3D பிரிண்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன அளவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாய் கார் மாதிரி என்ன பண்ணுவோம், 3D பிரிண்ட் பண்ணி அதோட பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எனக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் நம்ம நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோட ஒரு செகண்ட் ஸ்டேஜாக வந்து இருக்கு இண்டஸ்ட்ரியல்.
அடுத்தது பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஆக்சுவலாவே கேட் மாடலிங் கூட வரும். ஸோ இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த 2 ஸ்டேஜஸ்லயும் முழுக்க ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஸோ ஒரு பிளான்ஸை டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை அதோட ஒரு மினி மாடலை வந்து நம்ம ஜஸ்ட் மேக் பண்றதா இருக்கு, இதை மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டேஜஸ்ல இருந்து தான் அஸ் அ டிசைன் இன்ஜினியர் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டெப்தா ஒர்க் பண்ண வேண்டியது ஒரு என்விரான்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்ச அந்த ப்ரோட்டோடைப் இருக்கு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் ப்ரோட்டோடைப் இருக்கு. ஓகே, அந்த ப்ரோட்டோடைப்போட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டு அதை வந்து கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஜிட்டல் 3D மாடலா நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு தேவைப்படும். இன்ஃபேக்ட் அது ஒரு 2D மாடலிங் சாஃப்ட்வேர் இருக்கலாம், இல்லை 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் லைக் NXCAD, Creo, CATIA, SolidWorks, இந்த மாதிரி மல்டிபிள் 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் 3D மாடலா நம்ம வந்து டிஜிட்டலைஸாக பண்ணுவோம். அதை பற்றி தான் நம்ம இந்த செஷன் முழுக்க லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த 3D மாடல்ஸ் ஒன்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதில் சின்ன அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டான விஷயங்கள்லாம் அதில் அதெல்லாம் ஒரிஜினல் ஸ்கேலுக்காக பண்ணுவோம். நம்ம ப்ரோட்டோடைப்பா பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கேலுக்காக இருக்காது. காரோட சைஸ்னா ஒரிஜினல் காரோட ஸ்கேல் சைஸ்ல இருக்காது, அதோட ஒரு சின்ன மாடலாக தான் நம்ம பண்ணுவோம். அப்போ ஒரிஜினல் சைஸ் எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அதோட ஆட்டோமொபைல் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் எங்கெங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ண வேண்டிய இந்த ஒரு ஸ்டேட்டஸ். ஓகே, அப்போ இதுல தான் நமக்கு அதிகமான ஒரு ஒர்க் இருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு கான்செப்டா யோசிக்கக்கூடிய விஷயத்த எக்ஸாக்டா ப்ராடக்டா கொண்டு வந்துட முடியுமானா முடியாது. ஸோ சில மல்டிபிள் சேஞ்சஸ் வந்து இன்பிட்வீன் நம்ம பண்ணுவோம். இப்போ ஏன் அந்த சேஞ்சஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதோட காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். எல்லா விதமான காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு மேனுஃபேக்சரிங் கம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க யோசிக்கும் போது ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அதோட இன்ஜினை வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம், மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இன்ஜின்ல ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஃபெயிலியர் ஆகுது. இன்ஜினோட இன்சைட்ல நமக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த பார்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும், அந்த இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகும். ஆனா அந்த ஒரு பார்ட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம மொத்த இன்ஜினே நம்ம பிரிச்சு அதை கம்ப்ளீட்டா நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி இருக்கக்கூடாதுல, ஒரு சின்ன பார்ட் நமக்கு ஃபெயிலியர் ஆகுது, அதெல்லாம் சீக்கிரம் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் பார்ட்டை மட்டும் அந்த இன்ஜின் மொத்தத்தையும் கரெக்டான ஒரு சின்ன இடத்துல மட்டும் நம்ம அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். அப்போ இதுக்கு எந்த மாதிரி என்விரான்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்தா கரெக்டா இருக்கும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தா கரெக்டா இருக்கும், அதுக்கான மிஷினிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எத்தனை பார்ட்ஸா இருந்தா இது வந்து கொஞ்சம் டியூரபிளா இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுல வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரும். ஸோ இப்போ மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கான்செப்டா யோசிச்சிருக்கோம். அப்போ நம்ம கான்செப்டா யோசிச்ச எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஒரு புதுசாக ஒரு வெஹிக்கிள் ஒரு மிஷினே நம்ம தயாரிக்கிறோம், அதை வந்து நியூ ப்ராடக்டாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறது முடியாது. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா என்னென்ன அவைலபிள் சைஸஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை இது கூட நம்ம இன்பில்ட் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஃபிளெஜ்டு 3D மாடலாக நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட 3வது ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஒரு கம்ப்ளீட் டிசைன் முடிச்சிட்டோம், ஒரு கம்ப்ளீட்டாக நமக்கு தேவையான என்டையர் மிஷினோட டாப் டு பாட்டம் எல்லா விதமான டிசைன்ஸையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஸ்டேஜஸ் நம்ம கொண்டு போவோம். ஸோ இதுதான் இதோட 4வது ஸ்டேஜஸ். அப்போ இது ஏன் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே ஓகே, மேனுஃபேக்சரிங் பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் அதை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி தான் அதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் நமக்கு அதை ஒரிஜினலா நம்ம அப்ளிகபிளா நம்ம பிசிக்கலா அந்த இடத்துல அந்த ஒரு ப்ராடக்ட்டை ரன் பண்ணும்போது இல்லை அந்த மிஷினை ரன் பண்ணும்போது சம் ஃபெயிலியர்ஸ் வரலாம். அப்போ எந்தெந்த இடத்துல ஃபெயிலியர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், அந்த ஃபெயிலியர்னால வேற என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு அனாலிசிஸ் சிமுலேஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ கேம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், SolidWorks, NXCAD, MasterCAD அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ லோடு வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ணும், இந்த மெட்டீரியலுக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும், எலாங்கேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஸ்ட்ரெஸ் எவ்வளோ தாங்கும், ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஒன்ஸ் இதில் சக்ஸஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜஸ்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும். இன்கேஸ் ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா எகெயின் ரிப்பீட் டு த டிசைன். அப்போ டிசைன் சேஞ்சஸ் என்னென்ன டிசைன் சேஞ்சஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்ப டிசைன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ் முடிச்சதுக்கு திரும்பவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு சைக்கிள் அப்படின்றது நம்ம அந்த ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வரும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு செக்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்றது இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமாக நம்ம
யூஸ் பண்ற ஒரு மெத்தட் அப்படின்றது ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் தான். ஓவரால் லோட் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ ஓவரால் லோட் அனாலிசிஸ் அப்படின்றது அந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்குமே ஒரே டியூரபிலிட்டி இருக்கும். ஸோ நான் ஒன்ஸ் ஒரு லோடு கொடுக்குறேன் அப்படின்னா அதோட மிட்ல தான், அதோட கிராவிடேஷன் சென்டர்ல தான் அதோட என்டையர் லோடுமே ஆக்ட் ஆகிற மாதிரி, தென் அதுக்கப்புறம் அது பெண்ட் ஆகி டிஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் இருக்கும். அது ஓவரால் லோட் ஃபேக்டர். இதுவே நம்ம ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது ஒரே ஒரு பிரிக் மாதிரி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து ஃபைனைட் எலமெண்ட் ஒரு அட்டாமிக் சைஸஸ்ல மல்டிபிள் பீசஸா அதை நம்ம நேனோ சைஸஸ் ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு லோட் ஆக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஜினியரிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணிட்டோம், இனிஷியலா அது பண்ணக்கூடிய ஒர்க்கை தாண்டி லாங் டேர்முக்கு டியூரபிளா இருக்காங்கிறத நம்ம அதிகமான ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா இனிஷியலா ஒரு சின்ன பீம் வெஸ்ட் நம்ம அந்த இடத்துல ஒரு லோடு கொடுக்குறோம்னா அது தாங்கும். எக்ஸசிவ் லோடு தான். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எக்ஸசிவ் லிமிட் அப்படின்னு ஒன்று ஒர்க் ஆகும், அல்டிமேட் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இப்போ அதோட ஒர்க்கிங் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒர்க்கிங் லிமிட்ல ஒரு இவ்வளோதான் மேக்ஸிமம் நம்ம அதோட லோடு, அந்த மிஷினுக்கான லோடு இவ்வளோதான் நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். பட் இன்கேஸ் தாண்டி போகுது, இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் தாண்டி போகுது இன் கேஸ் அப்படின்ற சுச்சுவேஷன்ல எவ்வளோட மேக்ஸிமம் கண்டிஷன் அப்படின்றத நமக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கோம். பட் ஆனால் அந்த மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு அந்த ஒரு விஷயம் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அந்த ஒரு பீம் வந்து இனிஷியலா எவ்வளோ லோட தாங்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம ஒன்ஸ் அப்ளிகபிளா அந்த இடத்துல பொறுத்து ஒன்ஸ் அது லாங் டேர்முக்கு ஒரு 20 இயர்ஸ் இல்லை ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே சேம் லோடு வித்ஸ்டாண்ட் பண்ணுமானா கிடையாது. அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். அட்மாஸ்பியருக்குனாலயா இருக்கலாம், இல்லை கண்டினியூஸ் லோடு அப்ளை ஆகிறதுனாலயா இருக்கலாம், இல்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னாலயா இருக்கலாம், இல்லை மெட்டீரியல் கண்டிஷன்னாலயா இருக்கலாம். அப்போ அதோட சேஞ்சஸ் அப்படின்றதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் அப்படின்றது எல்லா மெட்டீரியலுக்கும் பொதுவாக நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ ஒரு ஓவராலாக நமக்கு லோடு மட்டும் கொடுத்து அனலைஸ் பண்ணிட்டு ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாங் டேர்முக்கு டியூரபிளாக இருக்குமானா இருக்காது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை நம்ம ப்ராப்பராக அதை மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவோம், FEA அப்படின்றது. ஸோ நம்ம அடுத்தடுத்த சிலபஸ்ல நீங்கள் படிக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜஸ் முடிஞ்சு எனக்கு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாமே ஓகே ஃபுல் அண்ட் ஃபிளெஜ்டாக ப்ராப்பராக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுவோம். இப்போ இதுக்கு முன்னால பண்ணது பார்த்தீங்கன்னா கேட் மாடல். ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டிசைன். சரிங்களா, ப்ரொடக்ஷனுக்கான டிசைன்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியராக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெஹிக்கிளோட ஒரு சின்ன ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அந்த ப்ராடக்ட்டை நம்ம 3D மாடல் பண்ணிட்டோம், அனலைஸ் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குன்னா மட்டும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போயிடும். அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணியிருக்கோம், ஒரு காரில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட் புது ஷேப் இதுக்கு முன்னால வரைக்கும் மார்க்கெட்ல கிடையாது, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டே கிடையாது. இப்போ நம்ம தான் புதுசாக அதை டெவலப் பண்ணிருக்கோம் அப்படின்ற இடத்துல நமக்கு அதுக்கான டைஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்காதுல்ல, அதோட ஷேப்பே நம்ம தான் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டடா அதோட டை இருக்காதுல்ல. அப்போ அதோட டை இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பொருள்னு பார்த்தாலே அதை பெரும்பாலும் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மூலமாக தயாரிப்பாங்க. அப்படின்ற இடத்துல நமக்கு அதுக்கான டையை வந்து டிஃபால்ட்டா இருக்காது. அப்போ அந்த டையை எப்படி டிசைன் பண்ணணும், அதோட ஷேப்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், அதுல என்னென்ன பார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஓவராலான விஷயங்களை அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண வேண்டியது. ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கிற நியூ ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங்கான சில டிசைன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராடக்ட் டிசைன் மட்டும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தேவைப்படுமோ அத்தனை விதமான மிஷினரிஸையும் நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம. பட் ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே இன்ஜினியர் பண்ண மாட்டாங்க, அடுத்தடுத்த டீம்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா, நிறைய கேட்டகரிஸ், நிறைய இண்டஸ்ட்ரிஸ், நிறைய டைப்ஸ். ஸோ அதில் நிறைய ஸ்டேஜஸ் தான் அந்த ஒரு பொருளை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ அப்படின்ற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பொருள் நம்ம இருக்கு அப்படின்னா அதோட டை, ஸோ அதை வந்து டைஸ், அதோட இன்ஜெக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னலாம் இருக்கணும், அதோட டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கணும் கம்ப்ளீட்டாக நம்ம தான் டிசைன் பண்ணி அதுக்கான டீடைல்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவே ஒரு ஷீட் மெட்டல் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றதுல அதுக்கு சில விதமான டிசைன்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும். சரிங்களா, அப்போ இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பிளாஸ்டிக் டிசைன் ஒரு பிளாஸ்டிக் பொருள் மாதிரியே நம்ம என்ன பண்ண முடியாது, அதே மாதிரி டீடைலிங் வந்து நம்ம ஷீட் மெட்டல் கொடுக்க முடியாது. ஷீட் மெட்டலை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அதோட ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபிளாட்டான ஷீட்டை எடுத்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் அது ஒரு ஸ்டெப்லையும் பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அதை டிசைனும் பண்ணணும். இப்போ டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு மேனுஃபேக்சருக்கு அதை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம 3D மாடலாக காட்டினாலும் அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியல் டயக்ராம்ஸ் இருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியல் டயக்ராம் அந்த ஷீட் மெட்டலோட ஃபிளாட் அண்ட் வியூ இருக்கணும். கம்ப்ளீட் ஃபிளாட் ஷீட்டா இருக்கும்போது அது என்ன லென்த் இருக்கும், என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா ஒரு மேனுஃபேக்சர் அதே ஷீட் மெட்டல் அதே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண முடியும்.
அப்போ ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கான ப்ராடக்ட் டிசைன் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். அதே ஒரு ஷீட் மெட்டலுக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு கேஸ்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம டிசைன் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டிராஃப்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவோம். அதான் நம்ம ரொம்ப அதோட ஆக்சுவலி டிசைனோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் அப்படின்றது டிராஃப்டிங். அப்போ ஏன் இந்த டிராஃப்டிங் இவ்வளோ இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்குறோம்? ஒரு 3D மாடலிங்கை விட டிராஃப்டிங் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன ஒரு கேஸ்டிங் மாடல் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க, ஒரு மெட்டல் காம்பனண்ட், ஒரு கியரோ இல்லை ஒரு கனெக்டிங் ராடையோ நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் கோயிங் டு பி மேனுஃபேக்சர் அப்படின்ற இடத்துல நீங்க ஒரு டிசைன் டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு டைமென்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு டயக்ராம்ஸ் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி நீங்க ஒரு மேனுஃபேக்சர் கொடுக்க போகும். ஆனா ஒரே ஸ்டெப்ல அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? நம்ம மாட்டாங்க. மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல தான் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இப்போ இன்ஃபேக்ட் அது ஒரு மெட்டல் காம்பனண்டா இருக்குங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து அதை கேஸ்டிங் பண்ணி தான் அதோட ரா மெட்டீரியல் எடுப்பாங்க. ஓகே, பவுண்டரியில மோல்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அதோட ரா மெட்டீரியல் நமக்கு ஒர்க் பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒர்க் பீஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண ஒரிஜினல் மெஷர்மெண்டோட இது கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ பட் டாலரன்ஸ் அண்ட் அலவன்ஸ் கொடுத்து தான் அங்கே ஒரு மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, நம்ம ப்ராடக்ட்டை விட அது அதுக்கப்புறம் தான் மிஷினிங் எல்லாம் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண போறோம். அப்போ நம்மளோட ப்ராடக்டோட சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும், அலவன்ஸ் கொடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ டேப்பர்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம டேப்பரா இருந்தால் அந்த மோல்டு வந்து வெளியே இருக்கும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ டிராஃப்ட் அலவன்ஸ், மிஷினிங் அலவன்ஸ், இது மாதிரி எவ்வளோ மல்டிபிள் அலவன்ஸ் நீங்க அப்ளை பண்ணி அதுக்காக ஒரு டிசைன் போடுது. அந்த டிசைனை டிராஃப்டிங் பண்ணி ஒரு ஃபவுண்டரிக்கு கொடுக்குது. அப்போ ஒரு ஃபவுண்டரி அப்படின்ற என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிசைன் அப்படின்றது வேற. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபவுண்டரியில இருந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணுவாங்க, ப்ரீ மிஷினிங் பண்ணுவாங்க. அது ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை வந்து ப்ரீ மிஷினிங் பண்ணுவாங்க. அந்த எக்ஸஸ் மெட்டல்லாம் ரிமூவ் பண்ணி அதை ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணி ஒரு பேசிக் ஃபினிஷ் மட்டும் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த பேசிக் ஃபினிஷ் பண்ண ஒரு காம்பனண்ட் தான் நம்ம வந்து ஒர்க் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று. ரா மெட்டீரியல் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணாத ஒன்று இருக்கும். ப்ரீ மிஷினிங் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒர்க் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஒர்க் பீஸ், அது வந்து ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒர்க் பீஸை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜஸ்ல தான் மிஷினிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே இப்போ ஒரு டயக்ராம் இருக்குன்னா அது ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் வியூஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் எடுத்து ஒன்று எடுத்து இண்டஸ்ட்ரியில் கொடுத்துட்டாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் தான் ஒரு ப்ராடக்ட் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரா மெட்டீரியல் எடுத்து எந்த இடத்துல ட்ரில் போடணும் அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் மில்லிங் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல மெட்டல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டா பிளான் பண்ணிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மெட்டல் எடுத்துட்டு எக்ஸஸா இந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கும், அது ஓவராலா எடுக்க வேண்டிய இடத்துல எடுப்பாங்க. ப்ராப்பரான ஃபேஸஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஃபிக்ஸ்டர்ஸ்க்கான ஃபேஸஸ் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல மில்லிங் மட்டும் தான் நடக்குது. அப்போ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். கரெக்டுங்களா? அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அதுக்கான மெஷர்மெண்ட்ஸை மட்டும் கொடுத்து ஒரு டயக்ராமை நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் டயக்ராம்ஸை நம்ம டெவலப். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங்கான என்வரான்மெண்ட்டுக்கு போகும். அப்போ ட்ரில்லிங் போகுதுன்னா அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கான லொக்கேஷன்ஸ், அதுக்கான டாலரன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டயக்ராம்ஸை டெவலப் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டயக்ராம் அப்படின்றது வேறையா இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு மிஷினிங் ப்ராசஸ்ல அடுத்த ஸ்டேஜஸ்ல போகும்போது வேற வேற டயக்ராம்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. நீங்கள் குவாலிட்டிக்காக ஒரு டயக்ராம் கொடுக்கும், எவ்வளோ டாலரன்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும், எவ்வளோ டாலரன்ஸ் மினிமம் மெயின்டைன் பண்ணணும், ஸோ எது வந்து அவைலபிள் லிமிட், ஸோ இந்த மாதிரி நமக்கு சில டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரியல் டயக்ராம்ஸை கிரியேட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்டர்ல ஃபைனல் ப்ராடக்ட் ஃபைனல் குவாலிட்டிக்கு நம்ம அதுக்காக ஒரு டயக்ராம் கொடுக்கும். அது மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டிராஃப்டிங் பண்ணி டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சிஎன்சிக்கான சில டயக்ராம்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். நமக்கு சிஎன்சி மாடலிங் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும் கம்பெனி. நம்ம புரியுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடியது பேசிக் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கான டிசைன். ஸோ இங்கே நம்ம பண்ணக்கூடியது ஆக்சுவலான ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல கொடுக்கக்கூடிய ஒரு டயக்ராமோட டிசைன். ஸோ ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ சேம் அதே சாஃப்ட்வேர் அதே சால்டெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் வேற வேற ஸ்டேஜஸ்ல வேற வேற ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். சரிங்களா? ஓகே தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த ஸ்டேஜஸ். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ ப்ராடக்ட் டிசைன். அப்போ இப்போ வந்து கான்செப்டை யூஸ் பண்ணதே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கும், இத்தனை ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதான் ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரஸ்ட் ஒர்க் அப்படின்றது நமக்கு எங்க இருக்கும், அதிகமான ஒரு ட்ரஸ்ட்ல ஃபுல் ஃபோர்ஸ்ல நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணுவோம், இந்த ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல. சரிங்களா? ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அந்த 3 விதமான இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து OEM கம்பெனிஸ், அதுக்கப்புறம் MNC கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பொதுவாக Tier 1, Tier 2, Tier 3 இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி யாராவது ஐடியா இருக்குங்க? எனிபடி கேன் எக்ஸ்பிளைன் what is Tier 1, Tier 2, Tier 3 இண்டஸ்ட்ரீஸ்?
ஸ்டூடெண்ட்ஸ் எனிபடி வாலண்டியர்ஸ் யாரா சொல்லுங்க. இது ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செஷனை மட்டும் நம்ம எடுத்துட்டு போகிறது கிடையாது. ஏன்னா நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தான் நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். யாருக்குமே ஐடியா இல்லையா? என்ன ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு கான்செப்ட் வைஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. டயர் 1 இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, டயர் 2 இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, டயர் 3 இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன. யாருக்குமே எதுவுமே ஐடியா இல்லையா? சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் எப்படி சொல்லதான் போறேன். பரவாயில்ல, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சரி, ஐடியா இல்லையா? சரி, நோ ப்ராப்ளம். ஸோ ஆனால் எல்லாருமே உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். சரியா? ஸோ அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை டீப்பாக கற்றுக்க முடியும். ஓகே. ஸோ தப்பாக ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு அதுக்கப்புறம் தான் கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் மச் ஐ லேர்ன்டு வந்து நமக்கு இந்த 3 விதமான இண்டஸ்ட்ரீஸ் வரும் இல்லையா? டயர் 1, டயர் 2, டயர் 3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரீஸோட பேரை சொல்லி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் வந்து OEM கம்பெனிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ OEM அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இதுதான் டாப் ப்ரையாரிட்டிஸ்டு கம்பெனி இந்த ஜோடி. அப்போ எதனால வந்து OEM அப்படின்னு சொல்றோம்னா அவங்க அவங்க கிட்ட என்ன இருக்கும்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஃபுல் ஆர்கனைசேஷன் அவங்களோட தான் இருக்கும். அந்த பேட்டன்ட் அப்படின்றது அவங்களோட தான். சரிங்களா? இப்போ நம்ம சில பிராண்ட்ஸ் பார்க்குறோம். ஹூண்டாய் அப்படின்ற ஒரு ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹூண்டாய் அப்படின்னு ஒரு பிராண்ட் பார்க்குறோம். ஃபோர்ட் அப்படின்னு ஒரு பிராண்ட் பார்க்குறோம். டாடா அப்படின்னு ஒரு பிராண்ட் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் கார்ஸ் வந்து இருக்கு. அப்போ இந்த பிராண்டை ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் OEM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காருக்கான ஒரு ஃபுல் ஆர்கனைசேஷன் அவங்க தான் அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கான நம்ம அவங்க தான் ஆக்சுவலி இந்த காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அப்போ அதுக்கான ஒரு ஓனர்ஷிப் வச்சிருக்கவங்க தான் OEM அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். ஸோ இதுதான் டயர் 1 கம்பெனிஸ். தென் டயர் 2 கம்பெனிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா MNC கம்பெனிஸ். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு LNT அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோம். அப்போ LNT எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. அப்போ MNC கம்பெனிஸ் அப்படின்றது ஒரு லார்ஜ் ஸ்கேல் சப்ளையர்ஸ். தென் டயர் 3 இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க டயர் 3 கம்பெனிஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன மேனுஃபேக்சரர்ஸ் நம்மளை சுற்றி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸ் வந்து டயர் 3 இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இப்போ இந்த மூணையும் நம்ம ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஒரு சின்ன ஒரு சார்ட்ல வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் OEM இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் MNC இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஒரு டயர் 3 கம்பெனி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அப் டு 75% வரைக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருப்பாங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு 20% அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு MNC கம்பெனிஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 5% தான் OEM கம்பெனிஸ். பட் ஆனால் அதை நம்ம டயர் 1 இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதாவது அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இண்டஸ்ட்ரி அப்படின்றது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? ஆக்சுவலி இந்த மூணுமே தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. இது எல்லாமே அப்படி இருக்குன்னா ஒரு பிரான்ச் மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம ஒரு கார் பர்ச்சேஸ் பண்றோம்னு நினைக்கிறோம். ஒரு ஹுண்டாய் அப்படின்னு ஒரு கார் இருக்கு, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இப்போ ஹுண்டாய் அப்படின்னு ஒரு கம்பெனி கிட்ட போயிட்டு நம்ம வாங்குறோம். அப்போ அந்த காரை வந்து அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க இல்லையா? ஹுண்டாய் தான் அதோட அதை நம்ம கிட்ட சேல் பண்றாங்க. அப்போ அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக நடக்கிறது என்ன, அந்த ஹுண்டாய் வந்து அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய MNC கம்பெனி கிட்ட இருந்து ஒரு பல்க் ஆர்டரா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு டிசைன் கொடுத்துட்டு, ஒரு கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி டிசைனை கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து எனக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஒரு இவ்வளோ லட்சக்கணக்கான கார்ஸ் வந்து எனக்கு வேணும், இந்த ஒரு டைப்புக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. ஒரு சப்ளை செயின் ஆகும். அப்போ ஒரு பெரிய ஒரு பல்க் ஆர்டரா கொடுத்து ஒரு MNC கம்பெனி வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான கார்ஸை வாங்கி இவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ OEM கம்பெனி. பட் ஆனால் அதுக்கான டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் R&D எல்லாமே இந்த OEM கம்பெனி தான் பண்ணிருப்பாங்க. அப்போ MNC கம்பெனிஸ் அப்படின்றவங்க ஒரு ப்ராடக்ட்டை சப்ளை பண்றாங்க. அப்போ ஒரு காரை முழுக்க தயாரிச்சு ஒரு OEM கம்பெனி கிட்ட கொடுக்குறாங்க, சப்ளை பண்றாங்க. பட் ஆனால் இப்போ இந்த MNC கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அந்த MNC கம்பெனியாக செய்யறாங்களா முழுக்க முழுக்கன்னு கேட்டால் கிடையாது. அவங்க பெரும்பாலான பெரிய பெரிய பார்ட்ஸை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேஸை முழுக்க செய்வாங்க, ஒரு டோர்னா அந்த டோரை முழுக்க செய்வாங்க. ஆனால் கார் நம்ம எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். லைக் நீங்க வந்து ஒரு காரோட பானட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஷீட் மெட்டல்
ப்ராடக்ட். அப்போ அது ஷீட் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் தான் நமக்கு அது கிடைக்கும். ஒரு டயர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ரப்பர் மெட்டீரியல், அப்போ அதுக்கு ஒரு விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், ஃபேப்ரிக்ஸ்க்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், இன்ஜின்ஸ் தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் கம்பைன் பண்ணி தான் ஒரு கார் இருக்கும். ஒரே இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்போ அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அந்த எம்என்சி கம்பெனி எல்லாத்தையும் பண்ண முடியும்னா முடியாது. ஒரு நட்டு போல்ட் முதற்கொண்டு ஒரு பேரிங் முதற்கொண்டு என்ன பண்ணுவாங்க, வேற வேற யாராவது இருந்தாலும் வாங்கி அவங்க அசம்பிள் பண்ண முடியும். எல்லாத்தையும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்போ இந்த அந்த சப்ளை அந்த பார்ட்ஸ் யார் சப்ளை பண்றாங்க? அந்த பேரிங்ல இருந்து டயரு, சீட் கவர், அவுட்டர் ஷேப்ஸ் எல்லாத்தையும் அந்த ஷீட் மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் சப்ளை பண்றாங்கன்னா இந்த டயர் 3 கம்பெனிஸான ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் அவங்க அவ்வளோ பெரும்பான்மையா இருக்காங்க. சரிங்களா? அப்போ 75% ஏன் அவங்க இவ்வளோ பெருசா இருக்காங்க, இவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான மொத்த ப்ராடக்ட்டையும் இது அவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி அந்த கார் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, இதெல்லாம் இவ்வளோ சின்ன சின்ன பார்த்து இவ்வளோ கம்பைன்டா மேனுஃபேக்சர் பண்ணி ஃபைனலாக நம்ம கிட்ட ஒரு காரை கொடுத்தாங்க. ஒன்ஸ் நான் ஒரு காரை பர்ச்சேஸ் பண்றேன்னா லைஃப் டைம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஓட்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னால எந்த பார்ட்ஸ் வேணாலும் டேமேஜ் ஆகலாம். அப்போ அதை நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு பார்ட், இப்போ டயர் வந்து தேஞ்சிருச்சு, எனக்கு டயர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா திரும்ப அந்த ஓஎம் கம்பெனி கிட்ட போய் நிற்க முடியுமா? அவனோட ஒர்க் என்ன? மோஸ்ட்லி அவன் அந்த காரை விற்பான், அவ்வளவுதான். அவன்கிட்ட டயருக்கெல்லாம் நம்ம போயிட்டு நிற்க முடியாது. பட் யூஸ்வலி நம்ம ஷோரூம் போவோம்ல, ஷோரூம்ல சர்வீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது தனியா இருக்கும். ஸோ ஷோரூம்ஸ் அப்படின்றது வேற, ஷோரூமோட சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வேற. அப்போ இதுக்கான சப்ளை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதை தனியாக யாராவது மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கணும்ல. காரை மேனுஃபேக்சர் பண்றாங்க, அப்போ இதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அப்போ ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணா அதுக்கு ஒரு 10 டயரை செட்டா மேனுஃபேக்சர் பண்றது முடியாதுல்ல. அப்போ இதை யாரு மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னா அதே ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க குளோபலி. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ஒரு கம்பைன்டு இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு. சரிங்களா? பட் என்ன, இப்போ நான் சொன்ன எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ்லயும் டிசைன் இன்ஜினியருக்கு நீட் இருக்கு. ஸோ கான்செப்ட் டெவலப் பண்றதுல இருந்து ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டடான ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்றது, அதை மேனுஃபேக்சர் பண்றது, மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாம் பண்றது, அதை நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்றது, சேஞ்சஸ், மிஷின்ஸோட டிசைன்ஸ், ஏகப்பட்ட இடத்துல நமக்கு டிசைன் இன்ஜினியருக்கான ஒரு நீட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த டிசைன் செக்டார் அப்படின்றது மோஸ்ட்லி ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம முழுக்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைச்சாலே ஓகே அதை மேனுஃபேக்சர் பண்றாங்க, மிஷினிங் பண்றாங்க, இப்படி எல்லாம் தான் ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, இதுதான் நம்மளோட ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. டிசைன் அப்படின்றது எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்கும் காமனான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ டிசைன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள வேணாலும் நீங்க உள்ள போகலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து இந்த டிசைன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செக்டாரை மட்டும் எடுத்துக்க முடியாது. டிசைனா ஓகேங்க, இப்போ சாலிட் ஒர்க்ஸ் படிச்சுன்னா நான் ஒரு டிசைன் இன்ஜினியரா கம்ப்ளீட்டா ஒரு 3D மாடல் பண்ணிட முடியுமா? ஸோ 3D மாடல் பண்ணா மட்டும்னா ஒரு டிசைன் இன்ஜினியரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ டிசைன் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 3 விதமான ஒரு வெரைட்டிஸ் இருக்கு. 3 விதமான டூல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த 3 விதமான டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து CAD, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த டிசைன் அப்படின்ற சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். நீங்க கிரியோ எடுத்துக்கலாம், சாலிட்வொர்க்ஸ் எடுத்துக்கலாம், கேட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா CAD சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இப்போ இந்த CAD சாஃப்ட்வேர்ஸ் தான் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பட் இன்ஃபேக்ட் இந்த CAD சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் 3D மாடல் தான் பண்ணுவோம். அப்போ இதே சாஃப்ட்வேர்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியுமா, இல்லை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கான அந்த ஜி கோட் எம் கோடெல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ அதுக்கு வேற சில சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். டிசைன் அப்படின்னு நம்ம CAD அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி அதுக்கான இண்டஸ்ட்ரியல் டிராயிங்ஸை கிரியேட் பண்றதும் அதோட ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபோக்கஸாக இருக்கும். அப்போ அதோட இந்த ஒரு CAD அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்மளோட வேலை முடிஞ்சது. அப்போ இதோட ஓகேன்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் தான் CAM அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை. அப்போ இந்த CAM அப்படின்றது என்னன்னா அதே பொருளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். மேனுஃபேக்சர் பண்றது இப்போ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பிசிக்கலா மேனுஃபேக்சர் பண்றோம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்லி சிஎன்சி மிஷின்ஸ் தான், கம்ப்யூட்டர் தான். அப்போ இந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோலுக்கான ஜி கோட் அப்டேட் பண்றதா இருக்கும். நீங்க ஸ்டெப்ஸை கட் பண்ணா இந்த ஸ்டேஜஸ்ல எப்படி இப்படிலாம் ஷேப்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் தான் நம்ம பிளான் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணணும். இப்போ அதுக்கான பிளானிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் CAM. அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எந்த இடத்துல அந்த ஒர்க்கை நம்ம ரெடி பண்ண முடியும், ஸோ இவ்வளோ நம்ம எரர்ஸ் எந்த அளவுக்கு வரும், எந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் அனாலிசிஸை நம்ம என்ன பண்ணுவோம், CAM அப்படின்ற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் தான் பண்ணுவோம். இதுக்கு NX CAM, மாஸ்டர் கேம்ஸ், நாஸ்ட்ரான், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சரிங்களா? சாஃப்ட்வேர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. பட் எல்லாத்துலேயுமே ஒரே சேம் ப்ராசஸ் தான். பேசிக்காக இந்த ஒர்க் பண்ணுறதா அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் அப்படின்றது தான் நம்மளோட லைஃப் கிடையாது. சாஃப்ட்வேர் இஸ் ஜஸ்ட் டூல்.
அந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோங்கிற பொறுத்து தான் as a டிசைன் இன்ஜினியர் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மளோட போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேம் அப்படின்றது. ஸோ கேம் சாஃப்ட்வேர்ஸ் சில இருக்கு. அதே மாதிரி சிஐஇ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ். அப்போ இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன்ஸ் அண்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்க. நம்ம டிசைன் பண்ண ஒரு பார்ட்டை சம்டைம்ஸ் எந்த அளவுக்கு லோடு வித்ஸ்டாண்ட் பண்ணும், எந்த அளவுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும், கேஸ் ஒரு பைப் லைன் ஸ்டீம் சிஸ்டம்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ளோ சிமுலேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ஆட்டோமொபைலா இருக்குன்னா ஏரோடைனமிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதோட ஏரோடைனமிக்ஸ் எந்த அளவுக்கு இருந்தால் அதோட ஃப்ளோ ரேட் கரெக்டாக இருக்கும், ட்ராக் ஏர் ட்ராக் எவ்வளோ இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான அனாலிசிஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள வேரியஸ் செக்டார்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சிஐஇ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சில சாஃப்ட்வேர் இருக்கு, ஆன்சஸ் ஹைப்பர்மிஸ் எல்லாமே இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிஐஇ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ பட் டிராஃப்டிங் யூசிங் கேட் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு கான்செப்ட் வைஸ் ஒரு ஐடியா புரியுதுன்னா இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுல இருந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஒர்க்கிங் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அதை தாண்டி நமக்கு இந்த டிராஃப்டிங் யூசிங் கேட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம டிசைன் மட்டும் நம்ம ஓரளவு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இடத்துல ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். மேனுஃபேக்சரிங் பேஸ் பண்ணி எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாம் லோட் பண்ணிட்டு ஓகே அதை ஒரு மேனுஃபேக்சருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். எப்படி அதை பொருளை மேனுஃபேக்சர் பண்ணலாம், அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன கரெக்டாக இருக்கும், டாலரன்ஸ் அலவன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே பிசிக்கல் டிராஃப்டிங்காக பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ டிராஃப்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் டயக்ராமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல பற்றி படிச்சிருக்கோம். ஸோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இண்டஸ்ட்ரியல் டயக்ராம இந்த ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு தான் நீங்க ஒரு டயக்ராம் வந்து நீங்க கிரியேட். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டயக்ராம் அப்படின்றது குளோபலி ஒரே மாதிரி இருக்கும். குளோபல் ஸ்டாண்டர்ட் படி அதை டிசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ நீங்க டிசைன் இன்ஜினியர் ஒரு ஒர்க்கிங் இந்தியா அப்படின்னா நீங்க ஒரு அமெரிக்காவுக்கு போறீங்க, இல்லை ஒரு கனடாவுக்கு போறீங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்கன்னா அங்க ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு டயக்ராம் எடுத்து கொடுக்குறாங்கன்னா கம்ப்ளீட்லி வேற லாங்குவேஜ் இருந்து எடுத்துட்டீங்களா? அப்போ அந்த டிராஃப்டிங் அப்படின்றது இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு காமன் லாங்குவேஜ். அப்போ இன்ஜினியரிங் நீங்க இருக்கீங்க, ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு இது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு தனித்தன்மையான ஒரு லாங்குவேஜ் இந்த டிராஃப்டிங். அப்போ அந்த ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம், என்னென்ன இடத்துல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு. அது வெறும் டயக்ராம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி டயக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓகே நம்ம கார்ட்டூன் டயக்ராம்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. சில இண்டஸ்ட்ரியல் டயக்ராம்ஸ் அப்படின்றது நம்ம தனியாக ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு கமர்ஷியல் டிராஃப்டிங் மெத்தட் என்ன அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு டிராஃப்டரை வச்சு கம்ப்ளீட்டா ஒரு A2 ஷீட்டோ இது டிராயிங் ஷீட்டை வந்து பிளேஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா வச்சு அது மேலே ஒவ்வொன்றா வரைஞ்சிட்டு. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கான டயக்ராம்ஸை இனிஷியலா ஈவன் ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாள் வரைக்கும் அப்படிதான் பண்ணிருந்தோம். இப்போ வந்து தான் இந்த கேட் சாஃப்ட்வேர் எல்லாமே. இப்போ 30 இயர்ஸ் முன்னாள் வரைக்கும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டிராஃப்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த டிராஃப்டிங் நமக்கு என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா இதுல அட்வான்டேஜ் இருக்கு பட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைம் வந்து நமக்கு சேவே பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டிராஃப்டிங் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours எடுத்துக்கோங்க. ஃபுல்லா எனக்கு டிராஃப்டிங் சீக்கிரம் படிக்கணும். பெரிய டயக்ராம் அது. இந்த ஒரு இன்ஜின் காம்பனண்டா இருக்கலாம், ஒரு கியர் காம்பனண்டா இருக்கலாம், ஒரு பெரிய காம்பனண்டா இருக்கு. அது ஃபுல்ஜா எனக்கு வந்து கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சர் டயக்ராம் டெவலப் அப்படின்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours எடுத்துக்கும். அந்த 5 hours மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காஸ்டிங்க்கு ஒரு விதமான டயக்ராம் கொடுக்கணும், மிஷினிங்க்கு ஒரு விதமான டயக்ராம் கொடுக்கணும், குவாலிட்டிக்கு ஒரு விதமான டயக்ராம் கொடுக்கணும், கிளையண்ட்டுக்கு ஒரு விதமான டயக்ராம் கொடுக்கணும், வேற ஒரு டிசைன் இன்ஜினியரிங் நீங்க கொடுக்கணும், அதுக்கு வேற ஒரு டயக்ராம் கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைம் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரே டயக்ராம் ஒரே பார்ட் டிராஃப்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கான டைம் அண்ட் வேரியேஷன் அப்படின்றது ரொம்ப எடுத்துக்கும். சம்டைம்ஸ் எரர்ஸ் நிறைய வரும், ஹியூமன் எரர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதா கொண்டு வரப்பட்டது அந்த கேட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். இதே விஷயத்த நம்ம கம்ப்யூட்டரைஸ்டா டிஜிட்டலைஸா பண்ணும்போது நம்ம ஆல்டர் பண்றோம் அப்படின்ற இடத்துல நமக்கு மோஸ்ட்லி எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடும். ஸோ ஹியூமன் எரர்ஸ் அவாய்ட் பண்ணாலே நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கேட். சரிங்களா? ஸோ இந்த கேடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் எஃபிஷியன்டான டூல். ஸோ கமர்ஷியல் மெத்தடோட கொஞ்சம் எஃபிஷியன்டான ஒரு டூல். இதுல 3D மாடலிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளஜ்டா நம்ம டெவலப் பண்ணி அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா இருக்கும் அப்படின்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வைஸும் சரி, அதை ப்ராசஸ் பண்றதுக்கான டைம் டியூரேஷனும் சரி ரொம்பவே நமக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேடோட ஒரு மேஜர் பர்பஸ். ஸோ இந்த டிராஃப்டிங் பண்றதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை நம்ம ஃபுல் ஃபிளஜ்டா லேர்ன் பண்றோம். இதுதான் 3D மாடலிங் அப்படின்றதோட பார்ட்டை விட நீங்க டிராஃப்டிங்ல இண்டஸ்ட்ரியில அதிகமான ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இனிஷியலா போறீங்க, ஒரு ஃப்ரெஷரா உள்ள போறீங்க அப்படின்னாலே
உங்களோட ஒர்க் எதுல இருக்குன்னா இந்த டிராஃப்டிங் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க 3D மாடலிங்க்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களோட கான்செப்ட்ஸ் இனோவேஷன்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்டேஜஸ் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி. ஸோ அந்த டிராஃப்டிங் அப்படின்றது உங்களுக்கு இனிஷியலா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு 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 பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. ஓகே, ஸோ இதுல பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்? ஸோ நம்ம ஆட்டோகேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நீங்க பொதுவாக யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட சிலபஸ்ல வந்து ஆட்டோகேட பொறுத்த வரைக்கும் இது 2D மாடலிங் சாஃப்ட்வேர். அப்போ இதுதான் இப்போ வரைக்கும் எல்லா பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் அதிகமாக அந்த ஆட்டோகேடுங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அதில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, பேசிக்கா இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைன், ஆர்க், சர்க்கிள்ஸ், ஃபில்மெண்ட், கமாண்ட், எக்ஸ்டெண்ட், லேயர்ஸ் கிரியேட் பண்ணி அதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்றது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த சைடில் இருக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் டயக்ராம் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் அது தனித்தனியாக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கான மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸை நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கமர்ஷியலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னா சில எக்ஸஸ் டூல்ஸ் இருக்கு. அதை இம்போர்ட் பண்றது, சாரி அதோட டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது. ஒரு வியூஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணா போதும் இல்லையா? ஸோ டைமென்ஷன் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ டைமென்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும், டாலரன்ஸ் லெவலுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன் அனோட்டேஷன் இருக்கும். அப்படின்னா அந்த ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த அனோட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை ஃபைனலாக பிரிண்ட் அவுட்டாக எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ தனித்தனி பிளாக்ஸ் எனக்கு தனித்தனியாக அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியாது. ஸோ தனித்தனியாக மெயின்டைன் பண்ணி அதை எக்ஸ்போர்ட்டாக பிடிஎஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு டிராயிங்காக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பேப்பரில் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு 2D மாடலிங் சாஃப்ட்வேரில் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஆஃப் ஒர்க் இருக்கும் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே 2D மாடலிங் பண்ணுறீங்க, டீடைலிங் கொடுக்குறீங்க, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இதுதான் நமக்கு ஒரு CAD மாடலிங் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க்காக இருக்கும். இப்போ CAD மாடலிங்கில் நம்ம 3D மாடல் பண்ண முடியாதுன்னா பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். நீங்க கம்பேரபிளி டு சால்டோக்ஸ் ஆர் ப்ரியோ அப்படின்ற இடத்துல நமக்கு ஆட்டோகேல பண்ணக்கூடிய மாடலிங் அப்படின்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணவே முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் அவ்வளோ. ஸோ ஒன்ஸ் இதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நடக்கும்போது நமக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆனா எதனால இவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு ஒரு நம்ம ஆட்டோகேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பார்க்குறோம், சால்டோக்ஸ் பார்க்குறோம், ப்ரியோ பார்க்குறோம், ஃபியூஷன் பார்க்குறோம், ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குல்ல. இதனால இவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஏதோ ஒன்று ரெண்டு சாஃப்ட்வேர் இருந்தா போதும். நிறைய சாஃப்ட்வேர் நம்ம ஏன் கத்துக்கணும்? நிறைய சாஃப்ட்வேர் ஏன் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க? ஒரு சாஃப்ட்வேர் எல்லா விஷயத்தையும் பண்ணோம்னா ஏன் மல்டிபிள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டெக்னிக் மாறும். ஓகேங்களா? இப்போ நம்ம டிசைன்குள்ள அப்படின்னு வந்தபோது 3D மாடலிங்குள்ள அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சில விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிசைன் மெத்தடாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாறும். அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே போவாங்க. ஓகே, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். எதனால இவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அப்படி இருக்கும்போது சாஃப்ட்வேர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 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 சில டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெராமெட்ரிக் மாடலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ பெராமெட்ரிக் மாடலிங் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டடா ஒரு பார்ட் இருக்கும். நம்ம போயிட்டு ஒரு 3D மாடலை டெவலப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஷீட் மாடல் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும் டிஃபால்ட்டா. அப்போ இந்த ஒரு ஷேப் எடுத்துட்டீங்கன்னா இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த ட்ரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்டோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ திக்னஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி கம்ப்ளீட்டாக சைடில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன சைஸஸ் வேணும்ன்றதை நம்ம ஜஸ்ட் இங்கே டீட்டெயிலாக இன்புட் பண்ணால் போதும். அப்படிங்கிறது வந்து டிசைன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிசைன் ட்ரீல உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்சஸ் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட் உருவாகும். நம்ம போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல, 3D மாடலிங்ல பிசிக்கலா பண்ணணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. இது ஒரு விதமான டெக்னிக். இது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ அதிகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சம் இந்த ஷீட் மெட்டல் இண்டஸ்ட்ரி, ஷீட் மெட்டல் டிசைன் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெராமெட்ரிக் மாடலிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. இது எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயுமே இருக்கு இந்த டெக்னிக். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்போ இங்க வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது சால்டோக்ஸ், ப்ரியோ, கேட்டையா, ஃபியூஷன் அண்ட் எக்ஸல் இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர் அதிகமாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரிஃபர் பண்றாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடலை நம்ம அதை எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே பண்ண மாட்டோம். மாடல் ட்ரீல தேவையான சேஞ்சஸ் உங்களுக்கு ட்ரீல போயிட்டு நமக்கு தேவையான சேஞ்சஸ் டீடைல்ஸ் டைமென்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே நமக்கு ஆல்ரெடி அந்த இருக்கக்கூடிய ஷேப்ஸ் ஆல்டர் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ்ல ஒரு விதமான டிசைன் பண்ணுவோம். இன்னொன்று அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டைரக்ட் மாடலிங் அண்ட் எடிட்டிங் அப்படின்றது எப்படி நடக்கும்னா ஒரு பிளாக். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் இதுதான் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்றாங்களா, ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஒரு டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் எடிட்டிங் தான். ஸோ ஒரு கியூப் மாதிரி இருக்கு, இல்லை ஸ்பியர் மாதிரி இருக்குன்னா அந்த ஷேப்ஸ் எடுத்துக்கும். அதுல மல்டிபிள் பாலிகன்ஸ் செக்மெண்டா பிரிச்சிடும். அப்புறம் அப்படியே அங்கிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும் அப்படியே நம்ம டிராஃப்ட் பண்றோம். அப்படியே நம்ம அங்கே இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஷேப்பை நம்ம ஈஸியாக உருவாக்கலாம். ஒரு களிமண்ல எப்படி நம்ம பொம்மை செய்வோம்லாம், ஸோ அந்த மாதிரி நம்ம அங்கே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஷேப்ஸை நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ
இது வந்து ஃப்ரீ ஃபார்ம் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ஃபார்ம் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து டைரக்ட் மாடலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக். சரிங்களா? இது ஒரு சில விதமான இண்டஸ்ட்ரீஸ்ல தேவைப்படும். அதிகபட்சம் நமக்கு ஃபேப்ரிக் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு காரோட இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு, ஒரு சீட்டோட டிசைன்ஸ்க்கு, பிளாஸ்டிக் டிசைன்ஸ்க்கு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிகமா இந்த டைரக்ட் மாடலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயும் பண்ணலாம், நீங்க சால்டெக்ஸ்லயும் பண்ணலாம், கிரியோலயும் பண்ணலாம். பட் இது ஒரு மெத்தடு, இது ஒரு டிசைன் மெத்தட். இப்போ டைரக்ட் மாடலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ சர்ஃபேஸ் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒன்றுனா மல்டிபிள் லேயர்ஸ், இந்த சின்ன சின்ன ஷீட் லேயர்ஸ் தான் இன்டர்செக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரீஜன் எது எது அப்படின்றது இன்டர்செக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி தேவையில்லாத போர்ஷன் திரும்ப நம்ம ஒரு ஷேப் உருவாக்கும். ஸோ இது அதிகபட்சம் நமக்கு இந்த சால்டோக்ஸ்ல கேட்டையால எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் வேறு, புரியுது, நம்ம டிசைன் மெத்தட்ஸே வேறு. அப்போ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸை நம்ம டிசைன் பண்ணுவோம். பெரும்பாலும் இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு காரோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட்ல தான் அதிகமாக டிசைன் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சாலிட் மாடலிங். இப்போ சாலிட் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரக்டாக ஒவ்வொரு ஷேப்ஸ் வேணுமோ அதுக்கான 2D ஸ்கெட்சை கிரியேட் பண்ணி ஒரு 3D மாடலாக டெவலப் பண்ணுவோம். மெட்டல் ஆடிங் அண்ட் ரிமூவிங் அப்படின்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு சாலிட் மாடலிங் அப்படின்றது பண்ணுவோம். ஸோ இன்ஃபேக்ட் இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, 2 விதமான டெக்னிக் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டெக்னிக் என்னன்னா பூலியன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூலியன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா இந்த யூனியன், இன்டர்செக்ட் அண்ட் சப்ஸ்ட்ராக்ட், இந்த ஒரு மெத்தட் தான் ஆட்டோகேடுங்கிற சாஃப்ட்வேர்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் பாருங்க ஒரு சின்ன ஒரு கியூப் இருக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும். அதை ரெண்டு எப்படி கொலைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் கொலைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்ட்ராக்ட் ஒரு டைப் இருக்கு. சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கியூப்ல இருந்து இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்தா எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ஷேப் தான் இது. அப்போ அந்த இடத்த மட்டும், அந்த போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு ரெண்டு இன்டர்செக்டா இருக்கக்கூடிய போர்ஷன், ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டா போதும்னா அது இன்டர்செக்ட். இல்லை ஜஸ்ட் எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா போதும், மெட்டல் எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னா அது வேணும். இப்போ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்கும். இதை வந்து சாலிட் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸா வரைஞ்சு மெட்டல் கட் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதையும் எல்லா சாஃப்ட்வேர்லையும் நம்ம பண்ணலாம். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அடுத்த மாடலிங் டெக்னிக் அப்படின்றது ஷீட் மெட்டல் மாடலிங். ஓகே, இதை நம்ம சிலபஸ் வைஸ் ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் இந்த மாதிரிலாம் டெக்னிக்ஸ் இருக்குங்கிறத கற்றுக்கணும். ஸோ இப்போ அடுத்து இருக்கக்கூடிய டைப் தான் ஷீட் மெட்டல் மாடலிங். இப்போ ஷீட் மெட்டல் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற மாடலிங் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸோட கொஞ்சம் ப்ரொசீஜரோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஷீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்ப்ளீட்லி ஃபிளாட்டனாக தான் அதை வந்து ரா மெட்டீரியலாக வச்சிருப்பாங்க. கம்ப்ளீட் ஷீட் எடுத்துக்கிட்டு தேவையான ஷேப்ல கட் பண்ணிட்டு அதை பெண்ட் பண்ணால் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஷீட் அதிகபட்சம் தேவைப்பட்ட அந்த ஹைட்ராலிக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் வந்துடுவாங்க ஃபார்ம். ஸோ இவ்வளோ தான் ஷீட் மெட்டல் மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர். Madan sir. Madan sir, can you audible my voice? Madan sir. ஸோ கேட்குது இல்லைங்க, சாரி இன்பிட்வீன்ல ஒரு ப்ராப்ளம். கேக்குது சார். அப்போ ஷீட் மெட்டல் மாடலிங். மதன் சார், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். சார் சொல்லுங்க சார். 3D மாடலிங்ல இப்போ கிரியோ, சாலிட்வொர்க்ஸ், கேட்டியா, ஃபியூஷன் 360 எல்லாமே 3D மாடலிங் சாஃப்ட்வேர் தான். ஆமாங்க சார். டயர் 1, 2, 3 கம்பெனி சொன்னீங்களேங்க. ஒரு டயர் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க சார். எதனால சார்? டயர் 1 கம்பெனில ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க, டயர் 2ல வேற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க, டயர் 3ல வேற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க. சார் அதோட அப்கிரேட்னால தான் சார் சேஞ்ச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது அந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு நாளா எக்ஸிஸ்டடா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு எப்படி சொல்றது, நம்ம அவங்களோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு இருக்கும்போது நம்ம கேட்டையான ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலும் அதிகமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஸ்டார்ஜிங்ஸ், அதோட இனிஷியல் ஸ்டேஜஸ். ஆட்டோகேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 1982ல லான்ச் பண்ணாங்க. சரி, 1987ல லான்ச் பண்ணிதான் ஆட்டோகேட். பட் அது வந்து ஒரு 2D மாடலிங் தான். 2D
மாடலிங்கே அதை லான்ச் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல டெவலப் பண்ணி தான் ஆட்டோ கேடுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்தோம். இப்போ வரைக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு அதிக யூஸ்டா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆனா இந்த ஃபியூஷன் கேட்டே அப்படின்னு 360 ஒரு யூஸ் சாஃப்ட்வேர் பண்றாங்க சார். எடுத்துக்கிட்டீங்க, ஃபியூஷன் 360 யூஸ் பண்றாங்க சார். அது ஆட்டோ டிஸ்கோட ஒரு ஒன் ஆஃப் சப் ப்ராடக்ட். பட் நான் வந்து இந்த இப்ப கேட்டே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா சார், இப்ப காலேஜ்ல ஒரு சாஃப்ட்வேர் படிக்கிறாங்க, மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ். இப்ப நம்ம கம்பெனில போய் ஆமாங்க சார். இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. இந்த பேசிக்ஸ் ஸோ அது கமெண்ட்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் கொஞ்சம் டோட்டலாவே ரெக்குயர்மெண்ட். கொஞ்சம் டிஃபரன்ஸாவே இருக்கு. இப்ப கிரியோக்கு சாலிடாக்ஸ்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு சார். ஆமா ஆனா சார். ஆமா, இதுதான் எல்லாத்துலயுமே அந்த வந்து மாடலிங் பேராமெட்ரிக் டெக்னிக். மாடலிங், டைரக்ட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், சாலிட் மாடலிங் எல்லாமே இருக்கு சார். எல்லாத்துலயுமே இருக்கு. இதுதான் சார் அந்த வித்தியாசம். ஸோ இப்போ இந்த ஒரு நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறோம்னா அதுல இந்த எல்லா விஷயத்தையும் மேலோட்டமா கத்துக்கிட்டாலே போதும். நம்ம பொதுவா நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, சால்டோக்ஸ்னா அதுல பார்ட் மாடலிங் தான் நமக்கு அது ஃபுல் ஃபிளஜ்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க. இல்லை ஒரு கேட்டையான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே சர்ஃபேஸ் மட்டும் தான் அது அப்படின்னு நம்ம நினைச்சு படிச்சுக்கிறோம். அதே மாதிரி கிரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே ஷீட் மட்டும் அசம்பிளி அது மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைச்சு படிச்சுக்கிறோம். பட் அப்படி இல்லாம ஓவராலா ஒரு ஒரு மல்டிபிள் சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம ஒரு 2 சாஃப்ட்வேர் இல்ல ஒரே சாஃப்ட்வேர்ல எல்லா மாடியூல்ஸுமே நம்ம ஷீட் மாடல் மட்டுமோ இல்லை பார்ட் மாடல் மட்டுமோ இல்லாம எல்லாமே அசம்பிளி டிராஃப்டிங் எல்லாமே அதுல ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ஒரு கான்செப்ட் வைஸ் நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற ஒரு புது சாஃப்ட்வேரவே நம்ம இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு ஃபியூஷன் 360 தான் எனக்கு தெரியும். எனக்கு சம்டைம்ஸ் நான் போற இண்டஸ்ட்ரியில சால்டோக்ஸ் யூஸ் பண்றாங்கிற பட்சத்துல அந்த ஃபியூஷன் 360 எல்லா விதமான மாடியூல்ஸையும் காமனா யூஸ் பண்ண தெரியுதுனாலே அது கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா டெக்னிக்ஸ் எவ்வளவுதான், இந்த மெத்தடாலஜி அப்படின்றது சேம், டூல்ஸோட பேரும் அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். ஆனா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மற்ற சாஃப்ட்வேர்ஸ் கத்துக்கிறதுக்கு மோஸ்ட்லி ஒரு 1 வீக் அப்படின்றது டைம் இருக்கு. அதை மோஸ்ட்லி அந்த கம்பெனிஸை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு 1 வீக் அப்படின்ற ட்ரைனிங் வந்து அந்த கம்பெனியை மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கெவின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்ஸ் ஒரு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ஒரு 10 பேர் ஹையர் பண்ணிடுவாங்க, ஒரு ப்ராஜெக்டாக ஹையர் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து சால்டோக்ஸ் வந்து தெரியாது, ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கிரியோ தெரியாது. அவங்க வந்து சால்டோக்ஸ் வந்து அவங்களோட சிலபஸ்ல லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற இடத்துல நாங்கள் என்ன பண்றோம்னா ஒரு 10 to 15 டேஸ் மட்டும் தான் எங்களுக்கான டைம். ஸோ அந்த 10 to 15 டேஸ் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு நாங்கள் கிரியோ ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் பண்றோம்னா நமக்கு ஆல்ரெடி அவங்க சால்டோக்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க. சால்டோக்ஸ்ல பண்ண மாடலை அட் டைம்ல இதுல எப்படி பண்ணலாங்கிற அந்த வேரியேஷன்ஸ் மட்டும் நம்ம காமிச்சா போதும். ஸோ அதை நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் சார். அந்த டெக்னிக்ஸ் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் இது எல்லா மெத்தடையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா மற்ற சாஃப்ட்வேர்ல கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அதோட பேர் மட்டும் தான் மாறி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் மெட்டல் மாடலிங் அப்படின்றதுக்கான மெத்தட்ஸ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெவலப்மெண்ட் நம்ம ஆல்ரெடி நமக்கு ஃபிளாட்டாக இருக்கக்கூடிய ஷீட்லாம் கட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சருக்கு ஃபிளாட்டாக இருக்க மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸாக கொஞ்சம் இது மாதிரி டெவலப் பண்ணி அதை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக அதை ஃபிளாட் பண்ணி காமிச்சு என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அப்போ இதோட டிசைன் டெக்னிக் அப்படின்றது மாறும். ஸோ ஷீட் மெட்டல் மாடலிங் அப்படின்றது பொதுவாக எந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி மாடலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதை பெரும்பாலும் நமக்கு இந்த கேட்ட மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அசம்பிளி மாடலிங் அப்படின்றதுனா டாப் டவுன் அப்ரோச். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஒரு பெரிய அசம்பிளி இருக்கு, ஒரு நியூ ப்ராடக்ட் பெரிய மிஷினை நம்ம டிசைன் பண்றோம். ஒரு சின்ன பார்ட் நம்ம டிசைன் பண்றோம்னா பிரச்சனை இல்லைங்க, பார்ட் மாடலிங் சின்னதாக டிசைன் பண்ணிட்டு அதை வச்சுட்டு அடுத்து இன்னொரு பார்ட்டை டிசைன் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அசம்பிள் பண்ணிப்போம். ஆனால் ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் அசம்பிளி நம்ம ரெடி பண்றோம், இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்ப்ளீட்டாக ஒரு செட் மொத்தமாக நம்ம டிசைன் பண்ணுறோங்கிற இடத்துல அதில் நம்ம சில காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸை நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணிட்டு அதே மெஷர்மெண்ட்டை இன்னொரு பார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன அசம்பிளி மாடலிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில மாடலிங் டெக்னிக் அப்போ அசம்பிளி என்வரான்மெண்ட்டுக்குள்ளேயே போயிட்டு நமக்கு தேவையான ஒவ்வொரு பார்ட்டியும் அங்கே டிசைன் பண்ணுவோம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு கம்பைன்ட் என்வரான்மெண்ட்டாக தான். நீங்கள் ஒரு ஷீட் மாடலையும் அதே என்வரான்மெண்ட்ல டிசைன் பண்ணுவீங்க, சர்ஃபேஸையும் அதே இடத்துல டிசைன் பண்ணுவீங்க, சாலிடையும் அதே இடத்துல டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைண்டாக ஃபுல் ஃபிளெஜ்டாக டிசைன் பண்ணுவோம். இது வந்து அசம்பிளி மாடலிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் டிசைன் இல்லைன்னா டொபாலஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு விதமான இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ வரைக்கும் இப்போ அதிகமான இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்லயா இருக்கட்டும், இல்லை மெட்டல் மோல்டிங் இண்டஸ்ட்ரீஸ்லயா இருக்கட்டும், இதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த டொபாலஜி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு மாடலை டெவலப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளட்ச் ஒரு கடல் தான், காரில் இருக்கக்கூடிய ஒரு கிளட்ச் கடல். அப்போ இந்த கிளட்ச் கடல் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாடல் இருந்தால் ஓகே, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இது எனக்கு ட்ராக்கிங் ஏரியாவா இருக்கும், இது நம்ம ஃபுட் வைக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு புதிய மாடல் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். சரி ஓகே, அப்போ அந்த இடத்துல லோடு தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு அது ரொட்டேட் ஆகும், ட்ரெஸ்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ இந்த லோடு அப்ளை பண்ணும்போது அந்த லோடு வந்து எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மாடலை டெவலப் பண்ணிட்டு ஒரு இடத்துல லோடு கொடுத்து பார்ப்போம்.
அந்த லோடு வந்து எப்படி எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எந்தெந்த இடத்துல எல்லாம் அதோட லோடு வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த ஸ்ட்ரெஸ் எந்தெந்த பில்ட் ஆகுதுங்கிறத மட்டும் ஒரு ஏரியாவா அது எனக்கு தனியாக பிரிச்சு காமிக்கும். ஒன்ஸ் அது பிரிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் பாருங்க இந்த இடத்துல மட்டும் தான் மெட்டல் இருந்தா போதுங்கிற ஒரு கண்டிஷன் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடல் நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டொபாலஜிக்கல் மெத்தட் சொல்லுவாங்க. ஏன்னா இது மூலமா நமக்கு மெட்டீரியல் ரொம்ப சேவ் ஆகுது. ஒரு காம்ப்ளெக்ஸான மாடலை ரொம்ப ஈஸியா டிசைன் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொபாலஜிக்கல் மெத்தட் அப்படின்றது நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ்ல அதிகமாக ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்ல இது அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு விதமான மாடலிங் டெக்னிக். இதுவும் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஒரு காரை வந்து ப்ரோட்டோடைப்பை செய்யறாங்க. நம்ம ஒரு கான்செப்ட் வைஸ் யோசிச்சிருக்கோம், சரி அதை ஒரு ப்ரோட்டோடைப்பா நம்ம செஞ்சிடலாம், ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிடலாங்கிறப்போ ஒரு கிளேவால ஒரு கம்ப்ளீட்டா ஒரு களிமண்ல வந்து இந்த கிளே ஸ்கல்பிங் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமா அந்த காரை செஞ்சிருவாங்க. பட் ஆனால் அந்த கார் வந்து சின்னதா இருக்கும். ஒரிஜினல் கார் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அந்த இவங்க பண்ண அந்த கிளே ஸ்கல்பிங் அப்படின்றது ரொம்ப சின்னதா இருக்கும். கையில தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன காரா இருக்கும். பட் அந்த காரை என்ன பண்ண முடியாது, ஒரிஜினல் சைஸ்க்காக நம்ம டிசைன் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஷாப்ட் இருக்கு, அதுல ஒரு 4-5 கட் இருக்கு, குரூ ஷேப்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஈஸியா வந்து மெஷர் பண்ணி அது மாதிரியே நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஆனா கார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர். அப்போ அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஷேப்பா இருந்தாலும் நம்ம அதை மெஷர் பண்ண முடியாது, பிசிக்கலா மெஷர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3D ஸ்கேன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கேமரா தான், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் தான். பட் ஆல்மோஸ்ட் இந்த எக்யூப்மெண்டோட ஒரு பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினிமம் 3 lakhsல இருந்து அப் டு ஒரு 2.5 crore வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்யூப்மெண்டோட பிரைஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ரேட் கிடையாது, இதோட சாஃப்ட்வேர்ஸுக்கும் அதோட ப்ரொசீஜர்ஸ்க்கும் ப்ராசஸருக்கும் தான் அவ்வளோ காஸ்ட். ஸோ இது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை ஜஸ்ட் ஒரு 3D மாடல் எடுத்து வச்சுட்டு அது எப்படி வேணா செஞ்சிருக்கலாம், கார்ட்போர்ட்ல செஞ்சிருக்கலாம், இல்லை பிளேஸ் ஸ்லீப்பிங்ல செஞ்சிருக்கலாம், இல்லை 3D பிரிண்டிங் மூலமா கூட செஞ்சிருக்கலாம். அப்போ இந்த மாடல் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதை அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க 360 டிகிரியில். அதை அப்படியே ஒரு ஸ்கேன் அப்படி பண்ணி கொடுத்த அந்த ஒரு மாடல் ப்ராப்பரா இருக்குமானா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கிளே ஸ்கல்பிங் மூலமா பண்ணிருக்கோம், எல்லா இடத்துலயும் ப்ராப்பரான ஷேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு சம்டைம்ஸ் வேற இடத்துல ஒடுங்கி இருக்கலாம், சம்டைம்ஸ் வேற சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கலாம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா அந்த மாடல் வந்து அவ்வளோ பியூரான ப்ராப்பரான பேராமீட்டர்ஸ்லயும் டைமென்ஷன்ஸ்லயும் இருக்காது. அப்ப அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம கொடுப்போம். அப்ப அந்த சேஞ்சஸ்க்காக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடலை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த மாடல் மேலேயே நம்ம 3Dல அதை அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம். 2Dல நம்ம எப்படி ஒரு பேப்பர் பின்னால வச்சு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம், அது மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா 3Dல அந்த ஒரு மாடலை ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம STL ஃபைல் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடல் அந்த ஃபைல் பேர் STL ஃபைலா இருக்கும். அந்த STL ஃபைலை நம்ம கேப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் ஆஃப் குளோபல் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, அங்கே கிணத்துக்கூட லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனி பொதுவாக என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஸோ இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரினா ஒரு பொருள் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதுக்கான டிசைன்ஸே ரெடி பண்ணி அதுக்கான ப்ராடக்டான டிசைன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் IT செக்டர் மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்றோம்னு பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு டெஸ்லா கார் அப்படின்னு நம்ம கார் தெரியும். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அதே வந்து இந்தியா லான்ச் பண்ணால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து யோசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாடா மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, அப்போ ஒரு டெஸ்லா வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா இருக்கு. அந்த ப்ராடக்ட்டை நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கிடைக்கும், எல்லாருக்குமே அதை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த டெஸ்லா கார் நான் இங்க வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணும். சரி, அப்போ அங்கதான் இப்போ நான் அதுக்கான டீலர்ஷிப் எடுக்கிறேன். இந்தியாவில் வந்து அந்த காரை சேல் பண்றதுக்கான எல்லா லீகல் ரைட்ஸும் நான் வாங்கிட்டேன். சரி, அப்போ அங்கதான் கார் நிறைய இருக்கு, அதை எடுத்துட்டு நீங்க ஓட்ட முடியுங்களா? முடியாது இல்லை. ஏன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்க்கும்போது நமக்கு நம்ம கண்ட்ரில பார்த்தீங்கன்னா டிரைவிங் மாடியூல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். பட் ஆனால் அமெரிக்கால லெஃப்ட் சைடு இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷன் வேற, இங்க இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷன் வேற. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவோம். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது மேல இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 inches இல்ல 15 inchesக்கு மேலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளோட கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸ் வேற. அதே மாதிரி அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாத்தோம்னா அந்த காரோட சஸ்பென்ஷன் மாத்தணும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரிம் டைப் வேற, இங்க இருக்கக்கூடிய ரிம் டைப் வேற. ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டயர் ரொம்ப ஒரு சின்னதா இருக்கும், ஒரு 3 inches 4 inchesலயே ஒரு டயர் திக்னஸ். ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 inchesல இருந்து அது அதிகமாகவும் நமக்கு இருக்கும் டயர் திக்னஸ் இருக்கும். பட் டயரோட கிரிப்பும் மாறும், டயரோட கிரிப் டைப் மாறும், மெட்டீரியல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சொல்லுங்க, அப்போ நான் ஒரு டாடா மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாவே இருக்கேன்னா கூட ஒரு டெஸ்லா காரை இங்கே கொண்டு வந்து நான் லான்ச் பண்ணணும்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்க்கு தகுந்த மாதிரி அந்த காரை கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீடிசைன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த ரீடிசைன் பண்றதுக்கு சரி, அப்போ இதுதான் டிசைன் வந்து அந்த டெஸ்லா கம்பெனிக்கார தான் வச்சிருக்காங்க. ஸோ அவன் வந்து நமக்கு அந்த டிசைன் கொடுத்தாலே போதும் இல்லை அப்படின்னு கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பொதுவாக அந்த காரை வந்து ஜஸ்ட் சார் சொல்லுங்க.
அதான் சார் கொஞ்சம் செஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? கொஞ்சம் அப்படிங்களா? அப்படியே சார் இது ஓவராலா ஓகே. மட்டும் சொல்லிடலாம் சார். சார் ஓகேங்க சார். ஓகே, ஓவராலா சொல்லிடுறேன். இவ்வளவுதான் சார் முடிஞ்சு. ஆ லாஸ்ட் 2 ஸ்லைடு தான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். ஓகே சார். ஓகே ரைட். ஸோ இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரை அந்த கம்பெனி ஒரு காரை ஜஸ்ட் அதை வாங்கிட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டேர் டவுன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அதை கம்ப்ளீட்லி அதுக்கான டேட்டாவை மட்டும் ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த கேர்சாப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு கைனமெட்டிக் டிசைன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. கைனமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம்ஸ்க்காக ஒரு டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா ஒரு மெக்கானிசம் மட்டும் நம்ம தனியாக டெவலப் பண்ணுவோம். டோரோட ஷேப்ஸ் அதெல்லாம் நம்ம தனியாக பண்ணிடலாம். ஆனால் மெக்கானிசம் பார்க்க மட்டுமே ஒரு தனி விதமான டிசைன் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல். அப்புறம் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங்கான ஒரு டிசைன் வந்து தனியாக பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விதமான மேனுஃபேக்சரிங் ஒவ்வொரு விதமான டிசைன் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. இது எல்லா சாஃப்ட்வேர்லையும் பொதுவாக இருக்கும். எல்லா சாஃப்ட்வேர்லையும் இந்த எல்லா விதமான மெத்தட்ஸும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி அதோட ரெக்யர்மெண்ட்ஸை மாற்றிக்கிட்டே போவாங்க. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிபிள் சாஃப்ட்வேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா சாஃப்ட்வேர்லையும் ஒரே டெக்னிக் தான் இருக்குன்னா கூட இப்போ சிமுலேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஒரு கம்ப்ளீட் பார்ட் மாடலிங் இல்லை சர்ஃபேஸ் மாடலிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சால்ட்வுட்ல தெரிஞ்சாலுமே கூட நீங்க போகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல அது யூஸ் பண்ணலாங்கிற பட்சம் நீங்க வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்க டிபெண்ட் பண்ணி போக மாதிரி இருக்கும். அதனால ஒரே சாஃப்ட்வேர்ல ஃபுல் ஃபிளெட்ஜ்டு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த சாஃப்ட்வேர் நீங்க கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட மோட் ஆஃப் செஷன். ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கான்செப்ட் வைஸ் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி பார்த்தோம், சர்ஃபேஸ் மாடல், ஷீட் மாடல் மாடலிங் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கம்ப்ளீட் கான்செப்ட் தான் நம்ம ஒரு கம்ப்ளீட் சிலபஸாக இந்த ஒரு 100 ஹவர்ஸ் சிலபஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த செஷன்ல அப்படியே பார்க்கலாம். So this is the end of the session. Okay, I think almost time actually almost 5 minutes மேல ஆயிடுச்சு. Sir, thank you very much sir. Thank you very much. Yeah, thank you so much sir. Okay, already next class நமக்கு என்ன சொல்லுங்க sir? Thank you madam. Thank you madam. Sir next class வந்து practical session. நம்ம next class tools பார்த்தலாம். டைரக்டா நம்ம tools-க்குள்ள போய் வர்க் பண்ணி பார்க்கலாம். Okay, thank you sir. Thank you. Okay sir, நான் உங்களுக்கு தனியா கால் பண்றேன். Okay sir. Okay. Okay, thank you.